ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அப்துல் ரஹ்மான். என்னுடைய நேம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். என்னுடைய பேர் வந்து அப்துல் ரஹ்மான், லால்பேட்டை எலக்ட்ரிஷியன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கட்டுமான பணிக்காக வந்து டெம்பரரி சர்வீஸ் ஒயரிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். டெம்பரரி சர்வீஸ் வந்து ஒரு கீத்து கொட்டா போட்டு அதில் என்னென்ன வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, அதாவது மோட்டரு, இது நீர்மூழ்கி மோட்ரு வருது இதில். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு நடக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மீட்ரு வந்து டெம்பரரி மீட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம டெம்பரரிங்கிறனால வந்து ஒரு 1.5 வந்து நம்ம வுட்டு பலகை தான் எடுத்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து ரெடிமேடாகவே இது வந்து கடைகளில் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 கோர் வந்து 4 mm வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து டெம்பரரி சர்வீஸுக்காக வந்து இது வந்து யூஸ் ஆகாதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம டெம்பரரியாக கொஞ்சம் நாளைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஸ்டே கம்பி வந்து நார்மலான ஸ்டே கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நாள் வர்றதுக்காக நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ண வேணான்ட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். இது கீத்து கொட்டாதனால நம்ம வந்து மேலேண்டு லைன் இது பண்ணி வந்து 10 அடி சர்வீஸ் பைப்பு வந்து நம்ம வாங்கி அதில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன குவாலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டே வந்து எப்படி கட்டுறோம், அப்புறம் ரவுண்ட் ரீல் வந்து இது சிங்கிள் இதனால் ரவுண்ட் ரீல் வந்து ரவுண்ட் ரீல் எப்படி கட்டுறோம் இதை வந்து ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் வந்து சர்வீஸ் பைப்பு தான் நம்ம வந்து 10 அடியில் வந்து நம்ம வாங்கி அதில் தான் நம்ம ஸ்டெம்பராக கட்டுறதுக்காக நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக மேலேருந்து வந்ததுனால அதில் நம்ம க்ரிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒயரு கட்டி தனியாக மீட்டரில் வந்து நம்ம சர்வீஸு இபி லைன் கம்பத்தில் வந்து நம்ம இழுத்து கட்டிடுவோம். லைன்மேன் வந்தாங்கன்னா அவங்க மீட்டரை செட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நேராக மேலே ஏறி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் வந்து போஸ்ட் மரத்தில் இபி லைனில் மேலே தூக்கி கட்டிட்டா அதுக்கப்புறம் வந்து அவங்க லைன்மேனுக்கு அவுக்கிறதுக்கு அந்த கலெக்டறதுக்கு கஷ்டப்படுவாங்களேண்டு நம்ம வந்து இங்கே வந்து கீழே போட்டால் வந்து டேமேஜ் ஆகிடும், அப்புறம் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதேமாரி நம்ம வந்து மேலே தூக்கி கட்டிட்டோம்னா லாரி ஏதாவது போக்குவரத்து வரும், இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். அவங்க வந்தால் அதாவது லைன்மேன் வந்தால் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அதை கழட்டி கொடுப்போம். இல்லாட்டி ஒரு லேட்ரு ஒரு ஏணி வச்சு நம்ம அதை கழட்டிப்பாங்க. இது இங்கே யூஸ்வலாக நடக்குது. ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம இந்த பலவை வந்து நம்ம எப்படி கட்டுறோம், அதாவது 2 குச்சி அங்கே அதில் வந்து குச்சி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி இருந்துச்சு. அதனால் வந்து அதிலே வந்து நம்ம வந்து அந்த ஸ்டே கம்பியை வச்சு நல்லா க்ரிப் பண்ணி கட்டிட்டோம். இப்போ நம்ம ஐசோலேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்காக ஐசோலேட்டர் தான் நம்ம மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் 63 ஆம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு லோடு அதிகமாக எடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைனால நாளைக்கு இது அப்படியே கழட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து 63 வந்து ஆம்ஸு பண்ணி பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச் போர்டு, அங்கே உள்ள ஒரு 2 லைட்டுக்கு, அப்புறம் ஃப்ளக் பாயிண்ட்டு யூஸ் பண்ணாங்கன்னா மிஷினரி ஏதாவது போட்டாங்கன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸு வந்து நம்ம மோட்டருடைய சுவிட்சு அது செட்டப்பு வந்து பேனல் போர்டு வந்து நம்ம அது மேலே வருது. அதனால் வந்து அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கும் லைன் இழுத்து நம்ம வச்சிட்டோம். ஃபுல்லாக வந்து சும்மா டெம்பரரியாக வந்து 2 சாக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் அந்த உள்ளார ஒரு ஹோல்டர் பல்பும், வெளியில் ஃபோக்கஸ் ஏதாவது வச்சாங்கன்னா அதுக்கு பல்பும் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன செட்டப் வந்து 8 மாடல் பாக்ஸ் வச்சு நம்ம அது பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோகள் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய சைட்டுகளில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சைட்லேயும் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே வரும். லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிறையா வியூஸ் போகும். இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய தொழிலை, நம்மளுடைய வேலையை நம்ம இதில் நான் வந்து காமிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.